வணக்கம் மக்களே. நான் உங்கள் இளமாறன் வீஸ். உங்களுக்காக ஒரு சூப்பர் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களில் நம்ம எத்தனை பேர் மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கோம். நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ முதலீடு இல்லை. அதுக்கு ஒரு ஈஸியான ஸ்கீம் இருக்குது. லோன் ப்ளஸ் சப்சிடி ஸ்கீம் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன். அந்த லோன் சப்சிடி ஸ்கீம் எங்கே கிடைக்குதுன்னா, நம்ம கூட்டுறவு வங்கியில் கிடைக்கிது. வாங்க அந்த ஸ்கீமில் எப்படி நம்ம லோன் வாங்கலாம், எப்படி லோன் நம்மளோட பெனிஃபிட் என்ன, அதோட அரசு தரக்கூடிய மானியம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கூட்டுறவு வங்கியில் போய் நான் பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை எனக்கு ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லி லோன் கேட்டிங்கன்னா, அதில் ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10,00,000 ரூபா லோன் நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த கூட்டுறவு வங்கியில் நீங்கள் தொழில் தொடங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத அமௌண்ட்டு வந்து மானியமாக தர்றாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் 10,00,000 ரூபா லோன் எடுத்தீங்கன்னா 25% முதல் 35% வரை சப்சிடி கிடைக்கும். அதாவது 10,00,000 ரூபா லோன் எடுத்தால் அதில் நீங்கள் 7,00,000 ரூபா தான் கட்ட வேண்டியிருக்கும். மிச்சம் 3,00,000 ரூபா மானியமாக கிடைக்கும். இது வந்து ஒரு உண்மையான செய்தி, உண்மைக்கு புறமானது இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கூட்டுறவு பேங்க்கில் போய் நான் தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு மானியத்துடன் கூடிய லோன் எதாவது இருக்கான்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு விவரித்து சொல்லுவாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். யாருக்கு கிடைக்கும் இந்த லோன்? யாருக்கு கிடைக்கும்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெண்கள், எஸ்எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி வகையில் உள்ள மக்களுக்கு இந்த லோன் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ் மானியத்துடன். நீங்கள் எந்த ஒரு யோசனையும் செய்ய தேவையில்லை. யார்கிட்டையும் கேட்டு நீங்கள் கமிஷன், புரோக்கர் இந்த மாதிரி வைக்கணும் அவசியம் கிடையாது. நேராக கூட்டுறவு பேங்க்கு போங்க. சார், எனக்கு மானியத்துடன் கூடிய லோன் கிடைக்குமான்னு கேளுங்க. அவங்க என்ன தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அதை விலைக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணலாம், இந்த லோன் வாங்கி என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னா, ஒரு ஈஸியான ஐடியா அப்படின்னா, நீங்கள் டெய்ரி ஃபார்ம் வைக்கலாம், ஆடு வளர்க்கலாம், பால் பண்ணை வளர்க்கலாம், பால் பண்ணை மெயின்டைன் பண்ணலாம், ஆடு வளர்க்கலாம், ஒரு ஸ்மால் ஷாப் வைக்கலாம், டெய்லரிங் ஷாப் வைக்கலாம், ஒர்க் ஷாப் வைக்கலாம், ஃபுட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், ஹோட்டல் ஏதாவது பண்ணலாம். அதுக்கடுத்து என்னென்னா, இதில் கண்டிஷன் பாருங்கள். நீங்கள் கேட்க போகிற லோனுக்கு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் என்ன, உங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னு பேங்க் கேட்பாங்க. அதுக்கு உண்டான நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த லோன் மானியத்துடன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு உண்மையான நியூஸு. இதை வந்து நீங்கள் எதுவும் டவுட் சந்தேகப்பட தேவையில்லை. நான் உங்களை அலைக்கழிக்கணும்னு செய்யலை. இது கண்டிப்பாக உள்ள ஒரு ஸ்கீம். நீங்கள் நேரடியாக அரசு கூட்டுறவு வங்கிக்கு போங்க. நான் தொழில் தொடங்கணும், எனக்கு மானியத்துடன் கூடிய லோன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. மேலும் என்னுடைய சேனல் பற்றிய நியூஸ்களை தெரிய என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.